வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்ஃபோல்ட் செய்திகள். வரலாற்றின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் நம்ம பயணத்தில் இன்று பல அதிசயங்களை தன்னகத்தை கொண்ட தொண்டை நாட்டின் தேவார தலங்களில் ஒன்றான சென்னையின் திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வர திருக்கோவிலுக்குள் நுழைகிறோம். பல்லவர் காலத்தில் செங்கற்கோயிலாக இருந்து பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழனால் கற்றளியாக எழுப்பப்பட்ட இந்த தலம் ஆயிரக்கணக்கான வருட பெருமை கொண்டது. இங்குள்ள மூலவர் ஆதிபுரீஸ்வரர் சுயம்புமூர்த்தி. ஆதிபுரீஸ்வரர், படம்பக்கநாதர், புற்றிடங்கொண்டார் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். இத்தல இறைவனின் விசேஷம் அவர் சதுர ஆவுடையாரில் படமெடுத்த நாகவடிவிலான கவசத்துடன் காட்சி தருவதுதான். நாகராஜன் வாசுகியை தன்னுள் ஐக்கியப்படுத்தியதன் அடையாளமாக கார்த்திகை பௌர்ணமி முதல் 3 நாட்கள் மட்டுமே இந்த கவசம் நீக்கப்பட்டு நிஜலிங்க தரிசனம் காண முடியும். அன்னை வடிவுடையம்மன் பக்தர்களின் குறைகளை கேட்கும் விதமாக தன் தலையை வலப்புறம் சாய்த்து அருள்பாலிக்கிறார். சோழர் காலத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது மன்னன் குறைத்த நிபந்தனைகளை தானே திருத்தி ஒற்றியூர் நீங்களாக கொள்க என எழுதியதால் இக்கோவிலின் இறைவன் எழுத்தறியும் பெருமான் என்ற திருநாமம் பெற்றார். மேலும் சப்தவிடங்க தலங்களில் சேராத மாணிக்க தியாகராஜர் இங்கு மார்கழி பௌர்ணமியில் 18 திருநடனம் ஆடுகிறார். இப்போது நாம் காணப்போவது இந்த திருக்கோவிலை ஒரு வழிபாட்டு தலம் மாத்திரமாயில்லாமல் ஒரு வரலாற்று ஆவணமாக மாற்றும் பகுதிதான். கோவிலின் வெளிப்புறம் வடக்கு மாடவீதியில் உள்ள அரிய வகை சிற்பங்கள். இவை நவகண்டம் மற்றும் அரிகண்டம் என்ற சிற்பங்கள். இவை பிற்கால பல்லவர் காலமான கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. நவகண்டம் என்றால் அரசன் உயிருக்காகவோ அல்லது நோய் நீங்க வேண்டி விசுவாசமிக்க வீரர்கள் துர்க்கையின் சன்னதியில் தங்களின் உடலின் 9 பாகங்களை தாங்களே அறிந்து பலியிடும் வீர மரபு. அரிகண்டம் என்பது ஒரே வீச்சில் தன் தலையை தானே வெட்டி பலியிடுவது. இது வீர சொர்க்கம் அடைய செய்யப்படும் தியாகம். இதில் தூங்கு தலை என்று ஒரு விசித்திரமான சிற்பம் இருக்கு. அதாவது வளைக்கப்பட்ட மூங்கிலில் தன் முடியை கட்டி தலையை துண்டிக்கும் வீரன். துண்டிக்கப்பட்ட தலை மேலே நிமிரும் காட்சியை இது விளக்குகிறது. அரசனின் பாதுகாப்புக்காக சபதம் எடுத்த சோழர்களின் வேளக்கார படைகள் மற்றும் பாண்டியர்களின் தென்னவன் ஆபத்து தவிகள் போன்ற வீரர்களின் தியாக சின்னங்களை இந்த சிற்பங்கள் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஒருபுறம் ஆதிபுரீஸ்வரரின் தெய்வீக பெருமையும் மறுபுறம் வீரமரபின் உச்சத்தை உணர்த்தும் நவகண்ட சிற்பங்களும் திருவொற்றியூர் திருக்கோவிலை ஒரு மகத்தான தலமாக திகழ் செய்கின்றன. இந்த அரிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள அன்ஃபோல்ட் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.